விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 7ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் பூக்கள், பழங்கள், கரும்பு உள்ளிட்ட பண்டிகை பொருட்கள் பல இடங்களில் இருந்து கோயம்பேடு சந்தைக்கு கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் பண்டிகையை முன்னிட்டு பூக்கள் மற்றும் பழங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களின் விலையும் சற்று உயர்ந்துள்ளது. மேலும் இந்த பொருட்களை வாங்குவதற்காக கோயம்பேடு மார்க்கெட்டில் ஏராளமான மக்கள் குவிந்தனர். விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு இப்போ ரேட்டு கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. ஆப்பிள் ஒன்றை தவிர்த்து மற்றதெல்லாம் கூடுதலாக தான் இருக்குது. இது ஈவினிங்லேயும் அதே ரேட்டு தான் இருக்கும். ரேட்டு குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாளைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன கூடலாம். அப்புறம் போன டைமுக்கு இந்த டைமுக்கு எல்லாம் சேமாக தான் இருக்கும். மக்கள் எல்லாம் வாங்கத்தான் செய்கிறாங்க. தனது பெயரில் போலி சமூக வலைத்தள கணக்குகள் தொடங்கி நண்பர்களிடம் பண உதவி கேட்டு குறுஞ்செய்தி அனுப்பிய மர்ம நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கரூரில் சுகாதார அதிகாரி புகார் அளித்தார். கரூர் மாநகராட்சி நல அலுவலராக பணிபுரிந்து வரும் லட்சியவர்ணா என்பவரின் பெயரில் மர்ம நபர் ஒருவர் போலி சமூக வலைதள கணக்குகள் துவங்கி அவரது நண்பர்களிடம் குறுஞ்செய்தி மூலம் பண உதவி கேட்டுள்ளார். சந்தேகத்தின் பேரில் நண்பர்கள் சுகாதார அதிகாரியை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவை போலியான சமூக வலைதள கணக்குகள் என்பது தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகளின் பெயரிலேயே மோசடி நடைபெறும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.